ஹலோ வணக்கம். சோபியாவோட திருமண நாள் அன்னைக்கு கோலாகலமா கொண்டாடப்படுது. எல்லோருமே மேலதாளம் கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் சோபியாவை அவங்க அப்பா அம்மா அலங்காரப்படுத்துறாங்க. சோபியாவை சந்தோஷமா ஏதோ இருந்தாலும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்த அப்படின்னு அவங்க அம்மா அறிவுரை சொல்றாங்க. சோபியாவும் அழுதுகிட்டு அவ உட்கார்ந்துருக்கா. சிவப்பு சேலை நகை நட்டெல்லாம் அணிஞ்சு ஒரு அலங்கார பெண்ணா அவங்கள மணப்பெண்ணா மாத்துறாங்க. இப்ப அவங்க மனமேடைக்கு அழைச்சு வரப்படுறாங்க. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகணும், எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நல்லபடியா எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவ மட்டும் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில புதுசா ஏதோ நடக்க போறது மட்டும் உணர்றா. அதனால அவ எல்லாமே மர்மமா உணர்றா. அதாவது வரப்போவும் அந்த மாப்பிள்ளை பார்த்தது கூட கிடையாது, அவர் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. ஆனாலும் அவர் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு மட்டும் சொல்லி வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் சோபியா கேள்விப்பட்டிருக்கா. இப்ப சோபியா மணமேடைக்கு வராங்க. மணமேடைக்கு உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப அவளை சுத்தி பாக்குறா. 5 பெரியவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு 50 வயசு இருக்கும். இவருடைய கணவர் 50 வயசு நிரம்பியாரா அப்படின்னு அவளும் குழம்புறா. சம்மதம் தெரிகிறா. திருமணம் முடியுது. இப்ப இதுல யார் மாப்பிள்ள, உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம குழம்பு போறா. அதாவது அவ குழம்பு போய் அப்படியே அமர்ந்திருக்கா. இந்த 5 பேர்ல யாரு தனக்கு மாப்பிள்ள அப்படின்னு புரியாத ஒரு புதிராவே அவ இருக்கிறா. இப்ப ஒரு கார் நிக்குது. 50 வயசு நிரம்பிய அந்த பெரியவர்கள் எல்லோருமே அந்த கார்ல ஏறி உட்கார்றாங்க. சோபியாவும் கார்ல ஏறி உட்கார்றா. இப்ப உட்கார்ந்துட்டு கார்ல பயணிக்கிறாங்க. இப்ப ஒரு இடம் வருது. அந்த இடம் மிகப்பெரிய ஒரு மாளிகை. அந்த மாளிகை பிரம்மாண்டமா இருக்கு. அந்த மாளிகைக்கு முன்னாடி அந்த கார் நிக்குது. இப்ப அவளும் அந்த காரை விட்டு இறங்கி உள்ள போறா. மிகப்பெரிய மின்விளக்கு, மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாளிகை இருக்கு. பார்க்க பளபளப்பா மிகப்பெரிய சோபா, வெல்வெட்டு போன்ற துணிகள்லாம் பார்க்க மிகப்பெரிய ஒரு அரண்மனை மாதிரி பயங்கரமா இருக்கு. இப்ப உள்ள போறா. அந்த பங்களாவுல யாருமே இல்ல. அந்த 5 பேரும் பின்னாடி வராங்க. எல்லோரும் வரிசையா நிக்கிறாங்க. ஒரு மர்மமாவே இருக்கு. இதுல யாரு தனது கணவர் அப்படின்னு அவர் ரொம்பவே குழம்பி போயிருக்கா. இப்ப அதுல ஒருத்தர் மட்டும் நேரா பின்னாடி வா அப்படின்னு அவர் சொல்றாரு. மேல மாடி மேல ஏறி போறாங்க. இப்ப அங்க ஒரு பெரிய ஒரு அறை இருக்கு. அந்த அறையை ஓபன் பண்றாரு. அந்த அறை உள்ள சோபியாவும் உள்ள நுழையறா. நுழைஞ்ச பிறகு கதை சாத்திடுறாரு. அவளுக்கு பயங்கர ஒரு பயமா மாறிடுது. இப்ப ஒரே திகிலா இருக்கு. அந்த அறை முழுவதும் ஒரு இருட்டா இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் சின்ன லைட்டா எரிஞ்சிட்டு இருக்கு. விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அதை பார்த்து ஏதோ இது மர்மமான இடமா இருக்குமா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. தனது கனவு யாரா இருக்கும் அப்படின்னு அவ மனசுல கேட்டு இருக்கிறா. இப்ப 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி உள்ள வராங்க. அவங்க பார்த்துட்டு சோபியா உணவு சாப்பிடு அப்படின்னு உணவு கொடுக்குறாங்க. அதே போல அவங்களுக்கு தேவையான தண்ணீர், தேநீர் போன்ற குளிர்பானம் எல்லாம் கொடுக்குறாங்க. தனது கணவர் யாரு அப்படின்னு சோபியா கேட்கிறா. ஆனா அவங்க உன்னுடைய கணவர் யாரு அப்படின்னு அப்படி தெரிஞ்சுக்க ஆசைப்படாத, உனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப உடனே ஷாக் ஆகிறா. எனக்கு 5 பேருமே கணவரா இல்ல அதுல யாராவது ஒருத்தரா அப்படின்னு தயசு சொல்லுங்க அப்படின்னு அவ கேட்கிறா. இப்ப எதுவுமே சொல்லல. அவங்க அமைதியா வெளில போயிடுறாங்க. இப்ப இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு மர்மம் நடக்கிறது மட்டும் அவளுக்கு புரியுது. சுத்தி முந்து பாக்குறா. அங்க ஒரு அலமாரி இருக்கு. அந்த அலமாரி கீழே ஒரு காகிதம் இருக்கு. அந்த காகிதத்தை எடுக்கிறா. அந்த காகிதத்துல எழுதிருக்கு, அதாவது சோபியா உனக்கு கணவர் யாருன்னு நீ அறிஞ்சிக்க நினைக்காத. அப்படி அறிஞ்சிக்க நினைச்ச அப்படின்னா நீ உயிரோட திரும்ப மாட்ட அப்படின்னு அந்த காகிதத்துல இருக்கு. அவளுக்கு திடுக்குன்னு இருக்கு. இப்ப என்ன பண்றது யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப அந்த அலமாரியை கை தொடுறா. அந்த அலமாரி அசையுது. இழுக்கிறா. அந்த அலமாரிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சுரங்கம் போற மாதிரி மிகப்பெரிய ஒரு பாதை இருக்கு. இப்ப அதை பார்த்து திகைச்சு போறா. இப்ப நேரா அந்த சுரங்கத்துள்ள குளுமையான காத்து வீசுது. காலடி எடுத்து வச்சு அப்படி நடந்து போறா. கொஞ்ச தூரம் போறா. அந்த சுரங்கம் வேறொரு மாளிகைக்கு போற மாதிரி அவளுக்கு தோணுது. மெதுவா நடந்து போறா. இப்ப நடந்து போகும்போது பயங்கர திகிலா இருக்கு. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறை இருக்கு. அந்த அறையில பாக்குறா. அவ அதிர்ச்சி ஆவரா. ஏன்னா அங்க ஒரு பெரியவர் நிக்கிறாரு. 5 பேர்ல ஒரு பெரியவர் அங்க நிக்கிறாரு. அவரு பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்காரு. ரொம்ப திகிலாவும் இருக்காரு. இப்ப அவரு நீ வர வேண்டிய இடத்துக்கு சரியா வந்திருக்கிற. இந்த இடத்துக்கு வந்தவங்க யாருமே திரும்ப போனதா சரித்திரமே இல்ல. தொடக்கூடாத இடத்தை தொட்டு இங்க வந்துட்டு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு மேல் அதிர்ச்சி ஆவரா. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நான் எங்க இருக்கிறேன், என்ன மணந்தவர் யாரு, அவரை எனக்கு எப்படியா சொல்லுங்க அப்படின்னும் கேட்கிறா. இப்ப கடுமையான குரல்ல இன்னொரு முறை உனது கணவரை பத்தி கேட்டா உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு அவரும் எதுவுமே பேசல, இவளும் எதுவுமே பேசல. இப்ப அந்த பெரியவரு உடனே நடந்து போயிட்டு இருக்காரு. அதே போல இவளும் ஒரு பாதையை நோக்கி நடக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அறை இருக்கு. அந்த அறைக்கு பின்னாடி அந்த 5 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அவளுக்கு பயங்கர திகிலாயிடுது. அவ பயந்துரா.
இப்ப அந்த 5 பேரும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பக்கத்துல திரும்புறா, ஒரு பெரிய ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ பாக்குறா, அதாவது சோபியாவோட போட்டோ அங்க மாட்டிருக்கு. இது என்னுடைய போட்டோவா அப்படின்னு அவ ஆச்சரியமா பாக்குறா. இதை பார்த்துட்டு இந்த பெண் யாரு அப்படின்னு கேக்குறா. யாருமே எதுவுமே சத்தம் போடாம இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல ஒரு பெரியவர் அவளுக்கு பின்னாடி நிக்கிறாரு. அந்த பெரியவரை பார்த்து பயந்துரா. உடனடியா அந்த பெரியவர், நான் சொல்றத பொறுமையா கேளுமா, இங்க ஏமா வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீங்க யாரு அப்படின்னு அவளும் அதிர்ச்சி ஆவரா. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாத ஒரு இடம், நீ எப்ப இங்க வந்தியோ கண்டிப்பா நீ திரும்ப போக முடியாது, இது ஒரு ஆபத்தான இடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவளுக்கு மேலும் ஒண்ணு புரியல. அதாவது இந்த இடத்துக்கு நீ வந்த பிறகு திரும்ப போவே முடியாது, இங்க வந்தவங்க யாரும் திரும்பி போனதா சரித்திரமே இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவளோட இதயம் நடுங்குது. இப்ப பக்கத்துல இந்த போட்டோ காட்டி இது யாரு அப்படின்னு அவ கேக்குறா. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த உன்னை போல ஒருத்தர் தான் இவ அப்படின்னு சொல்லி ஒரு அறையை திறந்து கட்டுறாரு. அந்த அறை முழுவதும் மிகப்பெரிய அளவுல கல்லறை இருக்கு. இப்ப அந்த கல்லறை பார்த்து இது எல்லாமே உன்னை போல வந்த பெண்கள் தான் அப்படின்னு அவர் காட்டுறாரு. நடுங்குறா. அப்ப என்னுடைய கணவர் யாரு அதையாவது சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றா. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, இங்கிருந்து இப்படியே தப்பிச்சு ஓடுனா நீ உயிரோட பொழைச்சு போயிடலாம். ஆனா அப்படி இல்ல, நீ யாரு என்னுடைய கணவர்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டினா நீ இதுக்கு பிறகு இந்த அறையை நான் ஓப்பன் பண்றேன், இதுக்கு பிறகு ஒரு அறை இருக்கு, இதை கண்டினியூ பண்ணி நீ போய் உன்னுடைய கணவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனாலும் நீ உயிரோட வர்றது உறுதி இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப 2ல ஒரு முடிவு எடுத்துக்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப யோசிச்சுட்டே இருந்திருக்கா. என்னுடைய கணவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவர் சொல்றா. இந்த நேரத்துல சரி நீ இந்த அறையை போ அப்படின்னு ஒரு அறையை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு. அந்த அறை வழியா போயிட்டு இருக்கும் போது நிறைய பெண்களோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அப்ப இவ பயங்கரமா அதிர்ச்சி ஆவரா. அந்த அறையை ஓப்பன் பண்ணி பாக்குறா. சில பெண்கள்லாம் அங்க வந்து இருக்காங்க, அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க, சோபியா போலவே இருக்காங்க. இப்ப இதை பார்த்து திகிலடைஞ்சிடறாங்க. அப்பதான் இன்னொரு அறைய சென்றடைறா. அந்த அறையில அந்த 5 பேர்ல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவர் வந்து எழுந்துச்சு சோபியாவை பக்கம் திரும்புறாரு. அவன் கண்ணு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. அதாவது அவருடைய கண்ணு தெரியல, கருப்பு கலர்ல இருக்கு, உடல் மட்டும் தான் நிக்குது. அவருடைய முகம் எல்லாமே பார்க்க கருப்பா இருக்கு. இப்ப அவரு, நீ எங்க வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்ப அவளும், எனக்கு எங்க வந்திருக்குன்னு தெரியல, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, தயவு செய்து எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னும் அவர் கேக்குறா, கெஞ்சிரா. ஆனாலும் அப்பதான் சொல்றாரு, நீ தான் என்னுடைய மனைவி, நான் தான் உன்னை திருமணம் செஞ்சேன். மத்த 5 பேருக்கும் இப்ப வர வழியில நீ பார்த்த இல்லையா, மத்த 4 பேருக்கும் அவங்களுடைய மனைவிலாம் இங்கதான் வந்திருக்காங்க. எல்லாரையுமே கல்லறையில் அடக்கம் செஞ்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நாள்ல நாங்க எல்லாருமே திருமணம் செஞ்சுப்போம். என்னுடைய மனைவி நீதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னை ஏன் இங்க வச்சிருக்கீங்க, இது என்ன இடம் அப்படின்னு அவளும் கேட்கிறா. ஆனாலும் அப்படி சொல்றாரு, நீ தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்ட, அதனால உன்னுடைய விதி இங்கேயே முடிக்கப்படுது, அதாவது உன்னுடைய மரணம் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்பதான் அவளுக்கு மேலும் திகிலாவது. இப்ப என்ன பண்றது யோசிச்சுட்டே இருந்திருக்கா. அவ பக்கத்துல பாக்குறா, சோபியா என்ற பேர் பொறிக்கப்பட்டு ஒரு கல்லறையும் அங்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லறையில தான் உன்னை வைக்க போறோம் அப்படின்னும் அவர் சொல்றா. கொஞ்ச நேரத்துல பயந்து போறா. பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறா. பின்னாடி போயிட்டு நடுங்குறா, எல்லா இடத்தையும் தட்டுறா. ஆனாலும் நெருங்கி பக்கத்திலே வந்துட்டு இருக்கான். இப்ப ஓடிட்டே இருக்கா. ஆனா பின்னாடி ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறா, அந்த 5 பேருமே பின்னாடி நின்று இருக்காங்க. அவங்க எல்லாருமே இருட்டுல எதுவுமே தெரியாத அளவுக்கு நின்று இருக்காங்க. 2 கண்கள் மட்டும்தான், ஒளி மட்டும் தான் தெரியுது. அவளை ஏதோ ஒண்ணு இழுக்கிற மாதிரி இருக்கு. அவளும் கஷ்டப்பட்டு எவ்வளவு முயற்சி பண்ணி ஓடுறா. ஓடி ஒரே ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்துல வந்து தட்டுறா. அப்பதான் அங்க ஒரு கதவு இருக்கிறது அவளுக்கு புரியுது. இந்த நேரத்துல அந்த கதவை வேகமா பிடிச்சிருக்கிறா. ஓப்பன் ஆயிடுது. வெளியில மிகப்பெரிய ஒரு தோட்டம். அவளுக்கு இன்பதிர்ச்சி. நம்ம வெளில வந்துட்டோமா அப்படின்னு அவளும் ரொம்ப சந்தோஷமா வரா. இந்த நேரத்துல தான் அவன் எப்படியா தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு ஏஞ்சி ஓடுறா. அங்க நிறைய துணிகள்லாம் தொங்கிட்டு இருக்கு. அந்த துணிகள்லாம் பார்த்து இதெல்லாம் என்ன துணி அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த துணிகளை ஒவ்வொன்னா போய் தொட்டு பாக்குறா. ஏதோ பெண்களோட துணிகள் தான் அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிறா. அப்பதான் ஒரு பெரியவர் கூப்பிடுறாரு. என்னன்னு திரும்பி பாக்குறா. அவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவரு பயத்தோட நின்று இருக்காரு. அது யாருன்னா ஏற்கனவே சந்திச்ச அந்த பெரியவர் தான். அந்த பெரியவர் நின்று இருக்காரு. இங்க வந்தா திரும்ப போவே முடியாது, ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழிய நீ எப்படி பின்பற்ற போறியோ எனக்கு தெரியல. இங்க வந்தா கண்டிப்பா மரணம் நிச்சயம் அப்படின்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு இந்த இடம் முழுவதும் கல்லறையால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு உண்மையே புரியல. இப்ப தயவு செய்து ஐயா என்னை குழப்பாதீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு தயவு செய்து சொல்லுங்க, எனக்கு எதுவுமே புரியல, இப்பவே இங்கேயே நான் உயிரை விட்டுருவோம் இருக்கு, இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவ அழுவுறா. இப்பதான் அவரு பெரியவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீ கல்யாணம் பண்ண அந்த 5 பேருமே மனிதர்கள் கிடையாது. அந்த 5 பேரும் வருடா வருடம் திருமணம் செய்வாங்க. அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது நான் தான். அந்த திருமணத்தை நடத்தி வச்சு நேரா இந்த பில்டிங்க்கு ஆச்சிட்டு வருவேன். அதாவது இந்த பில்டிங்ல ஆச்சிட்டு வந்து இவங்க இங்கதான் வந்து வாழ்க்கை நடத்துவோம். அதுக்கு பிறகு அந்த பெண்கள் இந்த வழியா இது உள்ள வருவாங்க. இது உள்ள வந்தவங்க எல்லாருமே திரும்பி போக முடியாது. அவங்க
அன்னைக்கே வந்து இறந்துருவாங்க. ஆனா இந்த அறையை விட்டு வெளில வந்தவங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இங்க சுத்தி திரியுறாங்க. அதுவும் சில நாள்ல இறந்துருவாங்க. ஆனாலும் நீ வெளில வந்துட்ட. அப்படி அவங்க திருமணம் செஞ்ச பெண்களை கொஞ்ச நாள்லயே அவங்க கொன்றுவாங்க. அப்படி அவங்க கொன்ன கல்லறைகள் தான் அந்த வீடு முழுவதும் பரவி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு நடுங்கி போறா. இந்த நேரத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்றாரு, என் கையாலே தான் இந்த பாவத்தெல்லாம் செய்யறான், அதனால நான் உனக்கு ஒரு உதவி செய்யறேன், இந்த கத்தியை வந்து எடுத்துட்டு நீ என்னை குத்தி கொண்டுடு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போறா. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் இப்படி பண்ண சொல்றீங்க அப்படின்னும் அவ கேட்கறா. இந்த தவறுக்கெல்லாம் இந்த குற்றங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம், என்னை கொன்னா இதுக்கு பிறகு இந்த தவறே நடக்காது, தயவு செய்து என்றோடு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வை அப்படின்னு அந்த கத்தி எடுத்து சோபியாட்ட கொடுக்குறாரு. இப்ப அந்த கத்தி எடுத்து நடுங்கிட்டே நிக்கிறா. என்னால முடியாதுன்னு சொல்றா. இருந்தாலும் நீ குத்துனாதான் நீயும் பிழைக்க முடியும், இதே போல வர பெண்களையும் நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவளும் மனதை தைரியப்படுத்திட்டு சரி அப்படின்ட்டு அவரோட நெஞ்சில கத்திய வச்சு ஒரே குத்தா குத்துறா. அடுத்த நிமிஷமே அந்த இடமே அதிருது. அந்த மாளிகை உள்ள அலத சத்தம் கேக்குது. அந்த செவுரு எல்லாம் ரெண்டு ரெண்டா புலந்து எல்லாமே சரசரன்னு இடிஞ்சு விழுது. அந்த பெரியவரும் கீழே விழுறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த மாளிகையே இடிஞ்சு கீழே விழுது. இப்பதான் யாரும் முகத்துல தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அம்மா இந்த கதை இன்னும் முடியல அப்படின்னு சொல்றாரு. எந்திரிச்சு பாக்குறா. அவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இந்த கதை இதோட முடியலமா, இன்னும் இருக்குமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது யாருன்னா சொல்றவர் தான் அந்த பெரியவர். இவரை கொண்டுட்டனே எப்படி நீ உயிரோடு இருக்காரு அப்படின்னு அவர் திரும்பி பாக்குறா. இதுவரையிலையும் நான் சொன்னது இந்த மாளிகையில உன்னை பிடிச்சிருந்த அந்த ஆவிகள் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க பக்கத்துல அவங்க அப்பா அம்மா எல்லாமே உட்காந்துருக்காங்க. அவரும் உட்காந்துருக்காரு. எல்லாருமே மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க. அப்பதான் இவளுக்கு ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிறா. அப்பதான் சொல்றாரு, ஆமாம்மா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த மாளிகைக்கு வந்த, அப்ப உன்னுடைய முன்னோர்கள் சாபத்தால இவ்வளவு பெரிய மோசமான ஆவிகள்கிட்ட நீ சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த அப்படின்னு அவர் சொல்றாரு. மேல சொல்றாரு, அதாவது உன்னுடைய முன்னோர்கள் இந்த மாளிகை இன்னொருத்தவங்க அடிச்சு பிடிச்சி அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த அரண்மனையில் உள்ளவங்க அந்த இடத்துல இருந்து வெளியேற மனசு இல்லாம அவங்க எல்லாருமே அங்கேயே இறந்துட்டாங்க. அந்த 5 பேர் இறந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க 5 பேருமே இன்னும் அந்த வீட்டுல குடியிருக்காங்க. இப்ப திரும்பவும் நீங்க இந்த பில்டிங்க்கு வந்தால இப்ப ஒன்னு அவங்க ஆட்டி படைச்சிருக்காங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்பதான் அவளுக்கு எல்லாமே புரியுது. இது எல்லாமே மாய உலகிலிருந்து அவ வந்தது அப்பதான் புரியுது. அவ கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுட்டு அவளுடைய அறைக்கு போறா. இப்பதான் அவளுக்கு நிம்மதி பெருமூச்சா இருக்கு. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.